வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல அடை பண்ண போறோம். இந்த அடையில என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம இதுக்கு அரிசியோ உளுத்தம்பருப்போ சேர்க்க போறது இல்ல. அரிசி சேர்க்காததுனால நம்ம ஏகாதசிக்கு பலகாரமாவும் பண்ணிக்கலாம். இந்த அடை சாஃப்டா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல புரோட்டீன் ரிச், ரொம்ப ஆரோக்கியமானது. அரிசி சேர்க்காததுனால நல்ல லைட்டாவும் இருக்கும். இது பலகாரமா இல்லாம மற்ற நாட்கள்ல பண்ணும்போது இதை பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம், கேரட் துருவி போட்டுக்கலாம். சாஃப்டா இருக்கிறதுனால நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போனாலுமே நல்லா இருக்கும். சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா மொறுமொறுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இந்த டேஸ்டியான அரிசியே சேர்க்காத அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடை பண்றதுக்கு 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் பாருங்க நல்லா ஊறி இருக்கு. அடக்கி அரைச்சிக்கலாம். 4-5 காஞ்ச மிளகா, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. தண்ணி சேர்க்காம இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஊற வச்சிருக்கிற பருப்பை தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு நம்ம பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே சேர்த்து நம்ம கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொரப்பா அரைச்சிட்டு இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி சேர்க்கறதுனால அடையோட கலர் நல்லா இருக்கும். நம்ம பருப்பெல்லாம் அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 2 கப்பு ரவா, அதாவது நம்ம உப்பா பண்றோம் இல்லையா அந்த ரவா தான். இதை அளந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். பருப்பு ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியே சேர்த்து நம்ம அடமாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, அடமாவு அரைச்சாச்சு. நம்ம எப்படி அரிசி ஊற வச்சு அரைச்சா குறைன்னு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரிதான். ரவா ஆல்ரெடி மெல்லிசா தானே இருக்கும், போட்டு ஒரு 2 சுத்து சுத்தினாலே போதும். இந்த மாதிரி டெக்ஸ்டர்ல தான் இருக்கணும். இந்த அடமாவுல சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், சூப்பரா இருக்கும். இல்ல கேரட் துருவி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்க போறது இல்ல, அதனால ஆல்ரெடி நான் தேங்காய் போட்டு அதுல அரைச்சி எடுத்திருக்கேன். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கலாம். நம்ம ரவா சேர்த்ததுனால ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அடை பண்ணிக்கலாம். அடை மாவு 10 நிமிஷம் ஊறியாச்சு, கல்லு நல்லா சூடாயாச்சு, அடை பண்ணிக்கலாம். இந்த அடை நல்லா மெல்லிசா பண்ண வரும். அடைக்கு சுத்தி எண்ணெய் விட்டுப்போம், சென்டர்லயும் கொஞ்சம் விட்டுக்கலாம். அடை மொறுமொறுன்னு வேணும்னா கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல ஓரங்கள் இப்படி செவந்து வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அடை பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. அடை திருப்பி போட்டதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் போதும், 1 நிமிஷத்துலயே நல்லா வெந்துரும். இந்த அடையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துப்போம். நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டியான அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். இந்த அடையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அடைக்கு எப்பயுமே வெல்லம், வெண்ணெய், அவியல், தேங்காய் சட்னி, மோர் குழம்பு இது எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட சாய்ஸ் எப்பவுமே வெல்லம் தான். வெல்லமும் இட்லி மிளகா பொடியும் எடுத்துட்டு இருக்கேன். அடைய வெல்லம் தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அருமையா இருக்கு. அரிசி சேர்க்கலைனாலும் வெறும் பருப்புகள் சேர்த்தா கூட ரொம்பவே டேஸ்டா இருக்கு. சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா மொறுமொறுன்னு இருக்கும். உளுந்து ஒத்துக்காதவங்க கூட இந்த அடையை தாராளமா பண்ணி சாப்பிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா உளுந்தும் சேர்த்துக்கலாம். அதாவது ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது, கம்மியா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சாதாரணமா அடை சாப்பிட்டோம்னா ஹெவியா இருக்கும் இல்லையா, ஆனா நம்ம இதுல அரிசி சேர்க்காததுனால அந்த அளவுக்கு ஹெவியா இருக்காது, லைட்டா தான் இருக்கும். பருப்புகள் அதிகமா சேர்த்திருக்கிறதுனால நல்லா புரோட்டீன் ரிச்சாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும், நல்லா வாசனையாவும் இருக்கும். இதுல நம்ம அரிசி சேர்க்காததுனால வரக்கூடிய ஏகாதசிக்கு நீங்க இந்த அடைய பண்ணலாம். இல்ல மத்த நாள்ல நீங்க பண்றீங்கன்னா அழகா வெங்காயத்தை சேர்த்து பண்ணுங்க, அதுவும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த அடையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம சூப்பரா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.